வணக்கம். நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட தி லெஜெண்ட் மைண்ட் புத்தகத்திலிருந்து சில அத்தியாயங்களை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. இது வெறும் ஒரு புத்தக அலசல் இல்ல. இந்த புத்தகத்தோட ஆசிரியர் சோனுகுமார் நாம பார்த்து பழகுன பிரபஞ்சம், ஏலியன்கள், ஏன் நாம தினமும் பயன்படுத்துற எண்களை கூட ஒரு புது சினிமாவுக்கான கதை மாதிரி மாத்தி யோசிக்க வைக்கிறார். கண்டிப்பா. சரி, இந்த வித்தியாசமான உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போவோமா? நிச்சயமா. இந்த புத்தகத்தோட சுவாரஸ்யமே அதுதான். இதுல இருக்கிற கருத்துக்களை நீங்க நம்பணும்னு அவசியம் இல்ல. ஆனா 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 இது அறிவியலையும் புராணங்களையும் கற்பனையும் ஒன்னா சேர்த்து இப்படி யோசிச்சு பார்த்தா என்ன இல்ல நம்ம சிந்தனையை கலறி விடுது. கரெக்ட், ஒரு சிந்தனை பரிசோதனை மாதிரி. ஆமா, வாங்க முதல் காட்சியிலிருந்து ஆரம்பிக்கலாம். சரி, முதலாவது அத்தியாயம் பிரபஞ்சத்தோட அமைப்பு பத்தினது. நாம வாடுற இந்த பூமி மட்டும்தான் உயிர்கள் வாழும் இடமா? இல்லன்னு சொல்லுது புத்தகம். ஆமா, நாம ஒரு பெரிய அமைப்போட ஒரு சின்ன பகுதி தான்னு சொல்லுது. மொத்தம் 3 உலகங்கள் இருக்குதாம். 3 உலகங்கள். ஆனா ஏன் 3? அந்த எண்ணுக்கு என்ன முக்கியத்துவம்? நல்ல கேள்வி. இதுக்கு ஆசிரியர் யூனிவர்ஸ் என்ற வார்த்தையிலிருந்தே ஒரு துப்ப கண்டுபிடிக்கிறாரு. யூனிவர்ஸ்ல இருந்தா எப்படி? யூனினா ஒன்று, வேர்ட்ஸ்னா ஒரு கவிதை வரி. அப்போ பிரம்மாண்டம்ங்கிறது ஒரே ஒரு கவிதை வரி தான். ஓ, ஆனா அது எந்த வரின்னு தேடும்போதுதான் ஒரு புகழ்பெற்ற இந்தி பாடல்ல வர்ற தீன் லோக் நவ் கண்ட் மே, அதாவது 3 உலகங்கள் 9 கண்டங்கள்ல. ஆமா, அந்த வரிய ஆதாரமா எடுத்துக்கிறாரு. இந்த ஒரு வரிய வச்சு ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச வரைபடத்தையே நமக்கு காட்டுறாரு. ஒரு பாடல் வரிய வச்சு ஒரு தேரியா? செம்மையா இருக்கே. சரி, அந்த 3 உலகங்கள் என்னென்ன? ஒரு ஃபேண்டசி படத்தோட உலக அறிமுகம் மாதிரி இருக்கு. முதல் உலகம் வெள்ளை உலகம். வெள்ளை உலகம். ஆமா, இத ஸ்வர்க்கம்னு கற்பனை பண்ணிக்கலாம். இங்கே வானவில் மாதிரி பல நிறங்கள்ல கண்கள் கொண்ட ரொம்பவும் வெள்ளையான உடலமைப்புள்ள மனிதர்கள் மட்டும் வாழ்றாங்க. வானவில் நிறக்கண்களா? ஆமா, அவங்க ரொம்ப தூய்மையானவங்க, அமைதியானவங்க. அங்க வேற எந்த உயிரினத்துக்கும் இடமில்ல. ஒரு முழுமையான உலகம். அப்ப அங்க எந்த போராட்டமும் குழப்பமும் இருக்காதா? இருக்காது. ஒரு கதைக்கு வில்லன் வேண்டுமே. அதுக்கு தான் இரண்டாவது உலகம் இருக்கு. ஓ, அதுக்கு நேர் எதிரான கருப்பு உலகம். இத நரகம்னு சொல்லலாம். இங்க மனிதர்களே கிடையாது. மனிதர்கள் இல்லையா? அப்போ பிரம்மாண்டமான உருவமும் நெருப்பு மாதிரி எரியிற கண்களும் கொண்ட விசித்திரமான உயிரினங்கள் மட்டும்தான் வாழுது. இது முழுக்க முழுக்க அழிவும் குழப்பமும் நிறைந்த ஒரு இடம். ஓகே, அப்போ ஒன்னு முழுசா நல்லது, இன்னொன்னு முழுசா கெட்டது. அப்ப நாம எங்க வர்றோம்? நாம தான் கதையின் நாயகர்கள். நாம வாழ்ற பூமி தான் மூன்றாவது உலகம். சரி. இது ஒரு கலவையான உலகம். அதாவது வெள்ளை உலகத்தோட அம்சமான மனிதர்களும் கருப்பு உலகத்தோட அம்சமான மற்ற உயிரினங்களும் சேர்ந்து வாழ்ற ஒரு இடம். அதனாலதான் நம்ம உலகத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே இருக்கு. கரெக்ட். அமைதியும் இருக்கு, சண்டையும் இருக்கு. ஒரு மசாலா படம் மாதிரி எல்லா உணர்ச்சிகளும் கலந்த ஒரு களம். அப்ப மனுஷங்களுக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டதுக்கான போராட்டத்துக்கு இது ஒரு காஸ்மிக் விளக்கம் மாதிரி இருக்கு. ஆமா, நம்ம உலகத்தோட கட்டமைப்பே அப்படிதான் இருக்குன்னு சொல்றார். இது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை. இதுக்கு மேல ஒரு படி போய் பிரபஞ்சத்தோட வடிவத்தையே ஒரு மனித கண்ணோட ஒப்பிடுறார் ஆசிரியர். கண்ணோடையா? ஆமா, அதுதான் இந்த அத்தியாயத்தோட உச்சகட்ட கற்பனை. கண்ணுல இருக்கிற வெள்ளை பகுதி தான் அந்த வெள்ளை உலகம். சரி. கண்ணோட கருவிழியான கருப்பு பகுதி தான் கருப்பு உலகம். அப்போ நாம இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிற நாம தான் பூமி. ஒவ்வொரு முறையும் நம்ம கண்ணாடியில நம்ம கண்ணை பார்க்கும்போது பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாடலை பார்க்கறோம்னு சொல்றார். அடடா, இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. அப்புறம் அந்த 9 கண்டங்கள்னு சொன்னாரே, அது என்ன கணக்கு? அது சிம்பிள் தான். ஒவ்வொரு உலகமும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஓ, எப்படி? உதாரணமா நம்ம பூமி, வானம், நிலம், பூமிக்கு கீழன்னு 3ஆக பிரியுது. அதே மாதிரி மற்ற 2 உலகங்களுக்கும் 3 பிரிவுகள். ஆக மொத்தம் 9. ஆமா, ஆக மொத்தம் 3 உலகங்கள், 9 பகுதிகள். தீன் லோக் நவ் கண்ட்ங்கிற அந்த பாடல் வரிக்கு இப்படி ஒரு பிரபஞ்ச அமைப்பையே பொருத்தி பார்க்கறார். பிரபஞ்சத்தை ஒரு கண்ணா உருவகப்படுத்துற இந்த யோசனையே ரொம்ப ஆழமா இருக்கு. ஆனா இந்த கண்டுக்குள்ள நாம மட்டும் இல்ல, ஏலியன்ஸும் இருக்காங்கன்னு அடுத்த அத்தியாயம் சொல்லுது. ஆமா. இந்த முழுமையான அமைப்புல அவங்களுக்கு என்ன வேலை? அவங்க கதை எங்க வருது? ஆமா, இந்த இடத்துல தான் கதை ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஜானருக்கு தாவுது. நாம இரவுல பாக்குற மினுமினுக்கும் நட்சத்திரங்கள், அது வெறும் நெருப்பு கோளங்கள் இல்ல, அது ஒவ்வொன்னும் ஏலியன்ஸோட வீடுகள் அல்லது நகரங்கள்னு ஒரு பெரிய கேன்வாஸ விரிக்கிறார். அப்போ அவங்க அங்கிருந்து நம்மள பாத்துக்கிட்டு இருக்காங்களா? ஆமா. எதுக்கு?
இங்கதான் அந்த வழக்கமான ஏலியன் படையெடுப்பு கதை வருதா? இல்ல, இங்கதான் ஆசிரியர் கதைய தலைகீழா மாத்துறார். எப்படி? பூமிய ஒரு மெகா மிருக காட்சி சாலை, அதாவது ஒரு மெகா ஜூ மாதிரி உருவகப்படுத்துறார். மெகாசூவா? ஆமா, நாம எப்படி அழிந்து வரும் விலங்குகளை ஒரு பூங்காவுல வச்சு பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி ஏலியன்கள் மனிதர்கள் உட்பட பல உயிரினங்கள் கொண்ட இந்த பூமிய ஒரு பெரிய சரணாலயம் மாதிரி பாதுகாக்கறாங்களாம். அப்ப அவங்க இந்த பிரபஞ்சத்தோட பாதுகாவலர்களா? கரெக்ட், அவங்க தான் கார்டியன்ஸ். ஒரு மெகா மிருக காட்சி சாலையா? இது கேட்கவே ஒரு மாதிரி இருக்கு. நம்மள ஒரு பாதுகாக்கப்பட்ட இனம்னு சொல்றது நம்ம முக்கியத்துவத்தை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இல்லையா? நிச்சயமா. அந்த உணர்வை தூண்டுறதுதான் ஆசிரியரோட நோக்கமா இருக்கலாம். நாம தான் பிரபஞ்சத்தோட மையம்னு நினைக்கிற மனிதர்களோட ஈகோவை இதை கேள்வி கேக்குது. சரி, அவங்க ஏன் நம்மள பாதுகாக்கறாங்க? ஏன்னா நாம சண்டை போடுற குணம் கொண்டவங்க. ஆசிரியரோட கருத்துப்படி ஏலியன்கள் ரொம்ப அமைதியை விரும்புறவங்க. ம் மகாபாரத போர், உலகப் போர்கள்னு மனிதர்களோட தொடர்ச்சியான சண்டைகளை பார்த்து அவங்க நம்ம கிட்ட இருந்து விலகி நட்சத்திரங்கள்ல தங்களோட வீடுகளை அமைச்சுக்கிட்டாங்களாம். அப்போ அவங்க நம்மள விட முன்னேறினவங்க, ஆனா பயந்தவங்களா? இது கொஞ்சம் முரணா இருக்கே. உடல் ரீதியா ஆமா, அவங்க 3ல இருந்து 4 அடி உயரம்தான் இருப்பாங்க. ஆனா அவங்க தலை உடம்ப விட பெருசா இருக்கும். இது அவங்களோட அபரிமிதமான மனசக்தியை குறிக்குது. ஓ, அவங்க தொழில்நுட்ப வளர்ச்சி ராணுவ ரீதியானது இல்ல, மன ரீதியானது. அவங்க பயணிக்கிற யுஎஃப்ஓக்களை கூட மனசக்தியால தான் இயக்குறாங்களாம். மனசக்தியாலையா? ஆமா. அதனால உடல் பலத்தை பயன்படுத்துற நம்மளோட சண்டையிடும் குணம் அவங்களுக்கு புரியாத, பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அவங்களோட வாழ்க்கை முறை பத்தியும் சில தகவல்கள் இருக்கு. ஆமா. அவங்க உயிர் வாழ ஆக்சிஜனும் தண்ணீரும் மட்டுமே போதும். மனிதர்களைப் போல இறந்த உணவு, அதாவது சமைச்ச உணவை சாப்பிடுவதில்லைன்னு சொல்றாரு. கரெக்ட். இது சின்ன விஷயமா இருந்தாலும் இது ஒரு பெரிய தத்துவார்த்த வேறுபாட்டை காட்டுது. அவங்க வாழ்க்கை முறை நுகர்வு சம்பந்தப்பட்டது இல்ல, நம்ம வாழ்க்கை முறை அப்படி இல்ல. சரி, அப்போ ஒரு முக்கியமான கேள்வி, அவங்க ஏன் நம்மோடு நேரடியா தொடர்பு கொள்வதில்லை? அதுக்கு ஆசிரியர் சொல்ற பதில், நாம சிங்கம் புலிய பார்த்து நேரடியா போக பயப்படுற மாதிரி. அவங்க நம்மளோட சண்டை போடுற குணத்தை பார்த்து நம்ம கிட்ட வர பயப்படுறாங்களாம். அவங்களுக்கு சண்டையே பிடிக்காது. அவங்க பார்வையில நாம தான் ஆபத்தான மிருகங்கள். இது நாம ஏலியன் படங்களை பார்க்குற பார்வையே மாத்துது. நாம தான் வில்லன்கள். சரி, அப்போ பெர்முடா முக்கோணம், டிராகன் முக்கோணம் மாதிரியான மர்மமான இடங்களுக்கு என்ன விளக்கம் கொடுக்கறாரு? அங்கதான் ஏலியன்களோட தலைமையகங்கள், அதாவது கண்ட்ரோல் ரூம் இருக்குன்னு சொல்றாரு. கண்ட்ரோல் ரூமா? ஆமா, பூமிக்கு அடியில இருக்கிற அவங்களோட ரகசிய தலங்கள். அங்கிருந்து தான் பூமிய கண்காணிக்கிறாங்க. ஆனா இது வெறும் கண்காணிப்புக்காக மட்டும் இல்ல. வேற எதுக்கு? இதோட நோக்கம் இன்னும் பெரியது. இத நாம முதல் பகுதியோட இணைச்சு பார்க்கணும். சரி. ஏலியன்ஸ் கருப்பு உலகத்திலையும் பூமியிலயும் மட்டும்தான் இருக்க முடியும். அவங்களால அந்த தூய்மையான வெள்ளை உலகத்துக்கு போக முடியாது. ஓகே. அந்த வெள்ளை உலகத்துல இருக்கிற வானவில் கண்கள் கொண்ட மனிதர்களோட தொடர்பு கொள்ளணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அதுக்கு நாம தான் அவங்களுக்கு ஒரே வழி. நாம எப்படி வழியா இருக்க முடியும்? பூமி மனிதர்கள் மூலமா அவங்களோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்றாங்க. ஒரு விதத்துல நாம வெறும் மிருகக்காட்சி சாலை விலங்குகள் இல்ல, நாம ஒரு விண்வெளி தூதுவராகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியா? நம்மளோட ஆன்மீக வளர்ச்சி மூலமா நாம வெள்ளை உலகத்தோட தொடர்பை ஏற்படுத்தினா அது ஏலியன்களுக்கும் ஒரு பாலமா அமையும்னு அவங்க நம்புறாங்க. அப்போ நாம வெறும் பாதுகாக்கப்பட்ட இனம் இல்ல, ஒரு பெரிய காஸ்மிக் திட்டத்துல நாம ஒரு முக்கியமான அங்கம். இது கதையை இன்னும் சிக்கலாக்குது. சரி, நாம பிரபஞ்சத்தோட அமைப்பு, அதுல இருக்கிற மனிதர்கள், ஏலியன்ஸ்னு பெரிய விஷயங்களை பேசிட்டோம். ஆமா. இப்போ அடுத்ததா ஆசிரியர் நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப நாடகம் இருக்குன்னு சொல்றார். ஆமா, இது அந்த பெரிய கேன்வாஸ்ல இருந்து ஒரு மைக்ரோஸ்கோப் பார்வைக்கு மாறுற மாதிரி இருக்கு. கரெக்ட். 1 முதல் 9 வரையிலான எண்களை வெறும் குறியீடுகளா பார்க்காம ஒவ்வொன்னுக்கும் ஒரு குணம், ஒரு குடும்ப பின்னணி, ஒரு கதாபாத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. எதுக்காக ஒரு அட்டவணை உருவாக்குறாரு இல்லையா? ஆமா, இது ஜோதிடத்தையும் எண் கணிதத்தையும் புராணத்தையும் ஒன்னா கலந்து செஞ்ச ஒரு புதுமையான முயற்சி. அந்த அட்டவணை எண்களை 3 குழுக்களா பிரிக்குது. கடவுள், மனிதன், அரக்கன். ஒரு பெரிய காவிய படத்தோட கதாபாத்திர அறிமுகம் மாதிரி இருக்கு. ஆமா, முதல்ல கடவுள் குழுவை பாப்போம். கடவுள் குழுவுல 1, 4, 7 எண்கள் வருது. எண் 1 தான் தந்தை, அது சூரியனை குறிக்குது. சரி. எண் 4 குரு, அது வியாழன் கிரகத்தை குறிக்குது. எண் 7 மகன், அது சனியை குறிக்குது. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. இதுக்கு ஜோதிட சாஸ்திரத்திலயும் இந்து புராணங்கள்லயும் ஆதாரம் இருக்கு. சூரியனை கிரகங்களின் ராஜாவா, அதாவது ஒரு தந்தையா பாப்பாங்க. சனி சூரியனோட மகன்,
வியாழன் தேவர்களின் குரு. ஓ, அந்த அடிப்படையில தான் இந்த அட்டவணையை ஆசிரியர் கட்டமைக்கிறார். கரெக்டா. ஓகே, இது ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் மாதிரி தெரியுது. அடுத்து அரக்கன் குழு. இது கடவுள் குழுவுக்கு நேரெதிரா இருக்கணும் தானே? ஆமா, அரக்கன் குழுல 3, 6, 9 எண்கள் வருது. எண் 3 தந்தை, அது செவ்வாய் கிரகம். செவ்வாய். எண் 6 குரு, அது வெள்ளி கிரகம். எண் 9 மகன், அது கேதுவ குறிக்குது. இதுவும் புராண கதைகளோட தொடர்புடையதுதான். வெள்ளி அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியார். ஆமா, செவ்வாய் ஒரு அசுர குணம் கொண்ட கிரகம். கேதுவும் அரக்கர்களோட தொடர்புடையவர். அப்போ இது கடவுள் அணிக்கு எதிரான ஒரு வலுவான எதிரணி. இப்போதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். 3வது குழு மனிதன் குழு. ஆமா, இதுல தான் நாம வரோம். இதுல என்ன எண்கள் இருக்கு? மனிதன் குழுவுல 2, 5, 8 எண்கள் வருது. எண் 2 தந்தை, அது சந்திரன். எண் 5 குரு, அது புதன். எண் 8 மகன், அது ராகு. ராகுவா? ராகவ புராணங்கள்ல அமுதம் குடிச்ச அசுரனோட தலைன்னு தானே சொல்லுவாங்க. ஆமா, அவரை எப்படி மனிதன் குழுவுல மகனா சேர்க்க முடியும்? இதுதான் இந்த அத்தியாயத்தோட மைய புள்ளி. ஆசிரியர் ராகுவ பத்தின அந்த கதை ஒரு தோற்ற பிழை, அதாவது ஒரு தவறான புரிதல்னு சொல்றாரு. ஒரு இல்யூஷனா? ஆமா, ராகு அரக்கன் இல்ல, அவன் மனிதன் குழுவைச் சேர்ந்தவன். சந்திரன் தான் ராகுவின் தந்தை, புதன் தான் அவனோட குருன்னு ஒரு புதிய கதையை சொல்றார். அப்போ ராகவ ஒரு வில்லனா பார்க்காம நம்மளோட ஒரு பிரதிநிதியா பார்க்கணும்னு சொல்றாரு. ஆமா, ஒரு கதாபாத்திரத்தோட பின்னணியே மாத்தி எழுதுற மாதிரி இது. அப்போ கடவுள், அரக்கன், மனிதன்னு 3 அணிகள் இருக்கு. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 3 அணிகளுக்கும் குருவா இருக்கிற வியாழன், வெள்ளி, புதன் 3 பேரும் நிஜத்துல சகோதரர்கள்னு சொல்றார். ஆமா, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க 3 எதிரெதிர் அணிகளுக்கு பயிற்சியாளரா இருக்காங்க. ஒரு பெரிய காஸ்மிக் ஐபிஎல் மேட்ச் மாதிரி இருக்கு. நிச்சயமா. இந்த அத்தியாயத்தோட இறுதியில இந்த தத்துவத்திலிருந்து ஒரு பிராக்டிக்கலான விஷயத்துக்கும் வர்றார். அது என்ன? வாரத்தின் 7 நாட்களுக்கும் உகந்த அதிர்ஷ்ட நிறங்களை பட்டியலிடுறார். இது வானவில்லின் 7 நிறங்களோட வரிசையில இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு சிவப்பு, திங்கக்கிழமைக்கு ஆரஞ்சு, செவ்வாய்க்கு மஞ்சள், புதனுக்கு பச்சைன்னு ஒரு பட்டியலே கொடுக்கிறார். ஆமா, இதுல சனிக்கிழமை பத்தி ஒரு முக்கியமான ஆலோசனை கொடுக்கறார். நிறைய பேர் சனிக்கிழமைக்கு கருப்பு நிறம் நல்லதுன்னு நினைப்பாங்க. ஆமா, அது ஒரு பொதுவான நம்பிக்கை. ஆனா ஆசிரியர் கருப்பு இருண்ட சக்தியோட நிறம், அது எதிர்மறையானது. அதனால சனிக்கிழமைகள்ல கருப்பு நிறத்தை தவிர்த்து ஊதா நிற ஆடை அணிவது நேர்மறை ஆற்றலை தரும்னு சொல்றார். ஆமா, சனி கிரகத்தோட உண்மையான நிறம் ஊதான் சொல்றார். இத்தனை நாளா சனிக்கிழமை கருப்பு சட்டை போட்டதெல்லாம் தப்பா போச்சா? ஆசிரியரோட கருத்துப்படி ஆமா, இது ஒரு சின்ன மாற்றம்தான். ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையோட தேர்வுகளை இந்த பெரிய பிரபஞ்ச அமைப்போட இணைச்சு பார்க்கறதுக்கு இது ஒரு உதாரணம். அப்போ இந்த ஒட்டுமொத்த பயணத்தையும் திரும்பி பார்த்தா நாம பிரபஞ்சத்தை ஒரு கண்ணா பார்த்தோம், அதுக்குள்ள 3 உலகங்கள் வழியா பயணம் செஞ்சோம். ஏலியன்களை படையெடுப்பாளர்களா இல்லாம நம்மளோட பாதுகாவலர்களா பார்த்தோம். அப்புறம் சாதாரண எண்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய குடும்ப போர் நடக்கிறதே கண்டுபிடிச்சோம். ஆமா, இந்த புத்தகம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை முற்றிலும் புதிய கோணத்துல பார்க்க ஒரு ஜன்னலை திறந்து விடுது. நிச்சயமா. இந்த புத்தகத்தின் அணுகுமுறை இதுதான் பதில்னு சொல்லி முடிக்கிறதில்ல. அது என்ன பண்ணுது? பதில்களை கொடுக்கறத விட இப்படி ஒரு சாத்தியம் இருக்கலாமான்னு புதிய கேள்விகளை எழுப்புவதே இதோட நோக்கம். ஓ, சரி சரி. நாம நம்புற கதைகளையும் தகவல்களையும் ஒரு நிமிஷம் நின்னு கேள்வி கேட்கவும் நமக்கான சொந்த புரிதலை உருவாக்கவும் இது தூண்டுது. அறிவியலுக்கும் கற்பனைக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான உரையாடல். ஆமா, கரெக்டா சொன்னீங்க. எண்களை கடவுள், மனிதன், அரக்கன் என இந்த புத்தகம் வகைப்படுத்துது. எண்களுக்கே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள், குடும்ப கதைகள் இருந்தால் கடிதம் என்பது நாம நினைக்கிற மாதிரி வெறும் ஒரு கருவி மட்டும்தானா? அல்லது அதுவே ஹீரோக்கள் மற்றும் வில்லன்கள் நிறைந்த ஒரு பிரபஞ்ச நாடகமா? அதை கொண்டு நாம் உருவாக்கும் இந்த யதார்த்தத்தின் உண்மையான அர்த்தம் என்ன? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.